السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن الأصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத் ஆகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுப்படையாக ஒரு விஷயத்தை யோசித்து நாம் நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் செய்கிறோம். நாம் இந்த வியாபாரத்தை செய்தால் நல்ல லாபத்தை பார்க்கலாம், இந்த இடத்துல வேலைக்கு செஞ்சா அல்லாஹுடைய அருளால நமக்கு நிறைய பரக்கத்து கிடைக்கும், நாம் இந்த விஷயத்தை இப்படி செஞ்சோம்னு சொல்லி சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம நிறைய விஷயங்கள் நமக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்தை வைத்து ஒரு முடிவு எடுப்போம். இதுதான் சரியா இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளை சிறு வயதிலிருந்து சற்று உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து இதை நம்ம செஞ்சிருப்போம். சின்ன வயதிலிருந்து செய்து இது நாள் வரைக்கும் நாம் செய்த நிறைய விஷயங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஜெயித்தது அதிகமா அல்லது நம்முடைய முடிவு தோர்த்தது அதிகமா என்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய அறிவு ரொம்ப கம்மி, நம்முடைய அறிவு ரொம்ப சிறுசு என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அனுபவத்தை வைத்து நாம் எதை பார்க்கிறோமோ அதுதான் சரி அப்படின்ற மாதிரி நம்முடைய விஷயத்தை நோக்கி 4 பேர் இது சம்பந்தமான என்ன கருத்தை சொல்றாங்க அது அவருக்கு தோதுபடும், நமக்கு அந்த விஷயம் தோதுபடாமல் போடலாம் அல்லாஹ் நாடி. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை சரி கண்டு நாம சரி செய்யலாம், இந்த விஷயத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு அப்படின்ற மாதிரி நாம நிறைய விஷயத்தை நோக்கி ஓடுவோம். நிறைய விஷயங்கள் தோற்று போவதும் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் நாடி சரியாக நடப்பதும் நாம வாழ்க்கையில இயல்பாக பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் ஜெயித்தவரும் கிடையாது, எல்லா இடத்திலும் தோர்த்தவரும் கிடையாது. இது அல்லாஹுடைய நாட்டமாகவே நாம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நாம பொதுப்படையா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் பொழுது எது இந்த வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக வைக்கும் போது அதிகப்படியா வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, நல்லா சம்பாதிக்கணும், பையன் வளர்ந்துட்டானா, எந்த இடத்துல வேலைக்கு போறான், நல்லா சம்பாதிக்கிறானா, சம்பாதித்து வீட்டுக்கு காசை கொடுக்கறானா, அப்பா அம்மா நல்லா கவனிச்சுக்கிறானா, இல்ல அவன் ஊதாரித்தனமா செலவிடுறானா என்பன போல விஷயங்கள்லாம் நமக்கு முன்னால வந்து நிற்கும். சரி, அவன் சம்பாதிக்கிறான், அவன் நிறைய விஷயங்களை செய்கிறான் என்று சொல்லி வரும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நிறைய முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. கல்வியை சார்ந்த விஷயங்கள், அதன் உட்பட்டு சார்ந்த விஷயங்களும் நிறைய நடக்குது. நல்ல ஸ்கூல்ல படிக்கிறானா, அவன் அந்த ஸ்கூல்ல படிச்சாதானே அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அந்த ஸ்கூல்ல படிச்சாதானே இங்கிலீஷ் அவனால பேச முடியும் என்பன போல விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளாக ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டு ஓடுறோம். கண்டிப்பாக இது போல நம்முடைய அனுபவத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடி தெரிந்த மக்களிடத்தில் மஷரா செய்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கூடவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை மறந்துவிட்டு செய்யக்கூடிய காரணத்தினால நிறைய பின்னடைவுகளை இந்த சமுதாயம் சந்திக்கிறது. நாம் ஒரு கால்குலேஷன் போறோம், நல்லா படிக்கிறான், நல்ல சம்பாதிப்பான், வெளிநாடு போய் நல்லா சம்பாதிச்சு போவான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படிலாம் நம்ம மக்கள் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், தன்னுடைய தாய் தந்தையரை, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை, இந்த சமுதாயத்தை நல்ல வழியில கொண்டு போகணும் என்பதற்குதான் நம்முடைய தேவையும் நம்முடைய கோரிக்கையும். அதனை தாண்டி அல்லாஹ்வுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு நம்முடைய எது சரின்னு நம்ம அதை நோக்கி ஓடுறோம். உலக கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டியூஷன் போயிட்டியா, அந்த டியூஷன் போயிட்டியா, டியூஷன் போயிட்டு வந்தானா, ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டான்னு சொல்லி சொன்னா அவ்வளவு கவலை அத்தாவுக்கும் அம்மாவுக்கும். உடம்பு சரியில்லைங்க, இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போகல, அவ்வளவு கவலைப்படுறோம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை சிந்தித்து பார்த்தால் ஏதோ ஒரு சமுதாயம் இதை மறந்துருச்சோ, அல்லாஹ்வுத்தாலா காட்டிய வழியை விட்டுட்டு எதை அல்லாஹ்வுத்தாலா முடிச்சு போறான் என்பது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டது. நாம நம்முடைய அனுபவத்துக்கு உட்பட்டு நாம ஒரு முடிச்சு போடுவோம். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பார்த்தால் நமக்கே ஆச்சரியம், என்னடா அல்லாஹ்வுத்தாலா இதோட இதை சேர்த்திருக்கிறானா என்பன போல ஒரு சில ஆச்சரியங்களை நம்மால பார்க்கலாம்.
20வது அத்தியாயம் 132 அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, 20வது அத்தியாயம் 132வது வசனத்துல சொல்லும் பொழுது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைய, வஅமுர் நீங்கள் கட்டளையிடுங்கள். யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். அதாவது இணை வைப்பு தான் இருக்கிறதுல பெரிய பாவங்க, நரகத்திற்கு அழைத்து சென்றிடும். அல்லாஹுடைய இணையா இன்னொருத்தரை கருதுறது, ஒரு விஷயத்தை கருதுவது, மரம் செடி கொடியை கருதுவது, இல்லை மறைவான சக்தியை அல்லாஹுக்கு இணையாக நம்புவது இணை வைப்பு. அதுதான் இருக்கிறதுல பெரிய பாரதூரமான பெரும் பாவம். அதற்கு கூட சொல்லும் பொழுது தன்னுடைய நபி இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, குல் நபியே நீங்க சொல்லுங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குல் என்ற வார்த்தை குர்ஆன் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் குறிப்பிட்டு இந்த ஒரு வசனத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைய, நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. யாருக்கு? உங்களுடைய குடும்பத்தினருக்கு. வஅமுர் அஹ்லக, குடும்பத்தினருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, கமாண்ட் பண்ணுங்க. பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைய, தொழுகையையும் பொறுமையையும் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. இதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு இட்ட கட்டளை, குடும்பத்தினருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த விஷயம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். சரி, தொழுகை கடமையானது, நம்முடைய பொறுமையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அல்லாஹ் தஆலா ஒரு சில சோதனை கொடுப்பேன்னு தான் சொல்றான். அந்த சோதனை வரும் பொழுது நம்முடைய பிள்ளை அடுத்த தலைமுறை என்ன சந்திக்கணும்? பொறுமை காத்துக்கோ, அடிபட்டுருச்சா அழுவுறியா பொறுமை காத்துக்கோ, வீட்டுல ஒரு பிரச்சனையா பொறுமை காத்துக்கோ. இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். இத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எதனோட முடிச்சு போறான்றது பாருங்க, நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கும். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைய லா நஸ்அலுக ரிஸ்கன், உன்னிடத்திலிருந்து எந்த பொருளாதாரத்தை நான் கேட்கலன்ற அல்லாஹ் தஆலா. இந்த சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனம் வேற வசனத்து கூட கிடையாது, அதே வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு செயின் போல போட்டு கொண்டு வர்றான். லா நஸ்அலுக ரிஸ்கன், உன்னிடத்துல எந்த ரிஸ்கையும் நான் கேட்கல, எந்த பொருளாதாரத்தையும் நான் கேட்கல. நஹ்னு நர்சுகுக, அனைத்து பொருளாதாரத்தையும் நான் தான் உனக்கு தரேன். நீ கமாண்ட் பண்ணு, நீ தொழுகைக்கு ஆர்டர் போடு, நீ பொறுமைக்கு ஆர்டர் போடுங்க. மற்ற நாம் பார்த்திருக்கிற எந்த பொருளாதாரத்திற்கு பயந்து ஒடுங்கி கொண்டிருக்கிறோமோ, எது நமக்கு சரி என்று படுகிறதோ அதனை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா எதனோட முடிச்சு போடுறான்னு சொல்லி பார்த்தால் தொழுகையையும் பொறுமையும் சேர்த்து முடிச்சு போடுறான். இது எல்லாத்துக்குமே தகுங்க. உலகத்துல நாம் எதற்கெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அனைத்திற்கும் நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொழுகை பொறுமை அவசியம். பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். உலகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வாகவும் அல்லாஹ் தஆலா இதை சொல்கின்றான், தொழுகையையும் பொறுமையையும். இதைத்தான் நாம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். மற்ற விஷயங்கள் கண்டிப்பா வேணும். இந்த ஸ்கூல் சரியா, அந்த ஸ்கூல் சரியா, இந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுக்கறாங்களா, அந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுக்கறாங்களா, இது பொருளாதாரத்துக்கு தேவைப்படுமா, அது நல்லா இருக்குமா, கண்டிப்பாக மஷவரா செய்யுங்க, கண்டிப்பாக தெரிந்த மக்கள் இடத்துல ஆலோசனை வாங்குங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம அறிவுக்குட்பட்டு மஷவரா செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாமும் சொல்லி காட்டுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை இந்த சமுதாயம் கோட்டை விட்டுருச்சோ என்ற ஒரு பயம் நமக்கு வருது. ஒன்று குடும்பத்தினருக்கு ஏவுவது, அடுத்து என்னுடைய சுய வாழ்க்கையில இது நான் அமல்படுத்தி கொண்டிருக்கிறேனா, இந்த மார்க்க கல்வியை, இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை, செயல் திட்டத்தை, அமலை நான் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். பொருளாதாரத்தை நோக்கி வாழ்நாள் முழுவதும் ஓடுறோமே, என்னையும் சேர்த்துதான், யாரும் இங்க விதிவிலக்கு கிடையாது. வாழ்நாள் முழுவதும் ஓடுறோம். அல்லாஹ் தஆலா அதற்கு சாவியே இங்கதான் வச்சிருக்கிறான். சாவி எங்கேயோ விட்டுட்டு பூட்டை உடைக்கிறேன்ற பேர்ல பூட்டை பாட்டுல மண்டையை வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம செய்து கொண்டிருப்பது. அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லிட்டான், இந்த சாவி என்பது தொழுகையிலும் பொறுமையிலும் இருக்குது. கோடிகளை கேளுங்க, லட்சங்களை கேளுங்க, அல்லாஹ் தஆலா அதெல்லாம் படைத்தது அவன் தானே. நிறைய நல்ல விஷயங்கள் செய்வேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா லட்சங்களை கேளுங்கள், கோடிகளை கேளுங்கள், பிள்ளைகளை கேட்க சொல்லுங்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூடவே இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு தேவை. இது இல்லாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னார். சரிப்பா, படிப்பு தான் எல்லாம், அனைத்துமே அதுதான், அவனுக்கு தொழுகை பத்தி எந்த கவலையும் இல்லை, அதாவது அவனுக்கு அதை பத்தி சொல்லல, அவன் மதரசாக்கு போறானா இல்லையா அதை பத்தி நம்ம பார்க்கல, அவன் ஸ்கூலுக்கு போறானா இல்லையா நல்லா பார்த்துட்டோம், இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ற பேர்ல நான் எக்ஸ்ட்ராவா கிளாஸ் போடுறேன், இந்த கிளாஸ் போறேன், அந்த கிளாஸ் போறேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், அதுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ் சொல்லி எல்லாம் போறானா, அதெல்லாம் போறானா, அதெல்லாம் நான் கேட்கிறேன் என்று சொல்லி எல்லாம் வளர்ந்தார்கள் என்று சொன்னால், மார்க்கமே இல்லாமல் ஒரு சமுதாயம் வளர்ந்தது என்று சொன்னால், நிறைய படிப்பினைகளை இந்த சமுதாயம் பார்த்து விட்டுச்சு. நிறைய படிப்பினைகளை இந்த சமுதாயம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம ஒரு விஷயத்தை இதுதான் சரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீ இதுல வா, இதை நீ சரி செய். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தரன்றான். அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை தரன்றான்,
உலகத்தில் சார்ந்து நீங்க பாவ மன்னிப்பு தேடு, உங்களுக்கு பிள்ளைகளை தரேன், செல்வத்தை தரேன், உனக்கு எல்லா வகையான விஷயங்களும் தரேன், சொர்க்கத்தை தரேன், உங்களுக்கு பாவ மன்னிப்பை தரேன், மழையை தரேன், இது அனைத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த விஷயத்தை விட்டுட்டு வெறுமனே உலகம் தான் எல்லாம், எனக்கு இந்த படிப்பு கிடைச்சா போதும் என்று நாம் இட்டு விட்டோம் என்று சொன்னால், பிள்ளைகளை விட்டு என்னுடைய வாழ்க்கையிலும் இது இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவை இந்த சமுதாயத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய படிப்புகளை பெற முடியும் சகோதரர்கள். இந்த மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துக்குள்ளாக வருவோம். எந்த அளவுக்கு இதுல ஆர்வமா இருந்தாங்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி, புகாரில 101 பதியப்பட்ட ஒரு செய்தி. 2 தரப்புக்குமே ஒரே ஹதீஸ்ல பாடம் வந்துருச்சு. எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க தன்னுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, அதை அமல்படுத்தி நன்மையை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா பொய்ய சொல்ல மாட்டான்ல, அதை நம்ம கேள்வியும் பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இறுதி காலகட்டம், அப்பேற்பட்ட செல்வ செழிப்பு. உமர் காலகட்டத்தில் வரலாற்று குறிப்பா நம்ம பார்க்கிறோம். தங்க கட்டிகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் என்பது போல வரலாறு குறிப்பு, அது மார்க்கமாகாது. வரலாறு குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். தங்க கட்டிகள் எல்லாம் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு செல்வங்கள் பொங்கி வழிஞ்சது. அவர்கள் எதில் ஆர்வம் காட்டினார்கள் என்பதுதான் நமக்கு பாடம். எது மார்க்கம், அதில் எதில் ஆர்வம் காட்டினாங்க, எதனால அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை சிந்தித்து பார்த்தால் 101 புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய செய்தி. கலபனா அலைக்க ரிஜால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறான், கலபனா அலைக்க ரிஜால், யா ரசூலல்லாஹ் உங்களை அணுகி ஏதாவது கேட்கிறதுன்னு ஆசைப்படுறேன். ரிஜால் எப்போ பார் உங்களோடு சேர்த்து ஆண்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். ஒரு பெண்மணி வந்து முறையிடுறாங்க. 2 பாடம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கேட்கறாங்க, மார்க்க கல்வியை கத்துக்கணும்னு வந்து ஆசைப்படுறாங்க. எப்போ பார் ஆண்கள் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், எதுவுமே கேட்க முடியல. அதன் பிறகு அவங்க கேட்கறாங்க, ஃபஜல்னா யௌமல் மின நஃப்ஸிக, எங்களுக்காக ஒரு நாளை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க, நாங்கள் மார்க்க கல்வியை கத்துக்கணும். இப்பதாங்க நமக்கு குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்கு, நினைச்சா புக் இருக்குது, செல்போன் எடுத்து நம்ம பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு சோர்ஸ் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது மார்க்கமாயிரும். அவரிடத்தில் கேட்டிட முடியாதா அப்படின்னு ஏங்கினாங்க. வாய்ப்பு கிடைச்சா போயிட முடியாதா அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வருது. 2 பாடம். ஒன்று, ஆண்கள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்கள் மார்க்க கல்வியை கற்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், அது அமல் செய்வதற்கும் அவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு இவங்களுடைய கோரிக்கை பாருங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு நாளாவது தாங்களேன், ஒரு நாளாவது தாங்க, நாங்க எல்லாரும் வந்து உங்க இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஒரு யாருக்கு வந்து உங்க இடத்துல மார்க்க கல்வியை கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை ஏற்படுத்தி அவர்களுடைய மார்க்க விளக்கங்களை, போதனைகளை அவர்கள் அளிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம புகாரியில பார்க்கிறோம். நாம 2 பாடத்தை எடுக்கிறோம். ஆண்களும் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க, பெண்களும் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. நம்முடைய உலகத்துல நம்ம வாழக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துல சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹெட்போனை மாட்டிக்கிட்டு சீரியலை கேட்டுக்கிட்டு பாட்டு பாடுறதும் பாட்டு கேட்பதும் ஒன்றும் தவறில்லை என்ற பெயர்ல குழந்தைய டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு அதை ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிட்டு, பேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிட்டு, ரீல்ஸ்ல போட்டு தவறெல்லாம் கிடையாது என்ற அடிப்படையில போனோம் என்று சொன்னால், எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லை, எது சரி எது தவறு, எது விபச்சாரம் எது விபச்சாரம் கிடையாது என்ற ஒரு அடிப்படை விளக்கங்கள் கூட இல்லாமல் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களில எந்த மாற்று கருத்தும் கிடையாது சகோதரர்களே. அவ்வளவு விஷயங்கள் இஸ்லாம் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. எந்தெந்த பிரச்சனைகளை இந்த 2K கிட்ஸ் என்ற பெயர்ல, ஜென்சி கிட்ஸ் என்ற பெயர்ல அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வளர்க்கணும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் வளர்க்கிறார்களோ, மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஒரு சிரமத்தை, ஒரு சோதனையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுடைய பார்வையே வளரக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பெல்லாம் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்க கல்வி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உல நபுலு வண்ணக்கும் விஷயம், ஏதாவது ஒன்றை கொண்டு உங்களை சோதிப்போம் என்றான். இதற்கு நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்கிறோமா? இந்த மார்க்க கல்வி எந்த அளவிற்கு முதல்ல நான் வச்சிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்துகிறேன், என்னுடைய குடும்பத்தினருக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை இது நமக்கு பாடமாக கிடைக்கிறது சகோதரர்களே. முதல் பாடமா எடுத்துப்போமே, ஜனாசாவை எடுத்துப்போம். ஜனாசாவுடைய தொழுகை என்பது, ஜனாசாவுடைய விஷயங்கள் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். நம்மளால சிந்தித்து பார்க்க முடியாத, இதெல்லாம் இப்படிலாம் சாத்தியமா என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு கிஃப்ட் ஜனாசா தொழுகை. ஏன் தெரியுமா? ஒரு ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் போயிட்டு வராருங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆயிடுச்சு, அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிட்டான். அந்த ஹஜ்ஜுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்று பிளந்த பாலகனை போல, குழந்தை பிறக்குது, பிறந்தவனே அவருக்கு பாவங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்குமா? கிடையாது. அன்று பிறந்த பாலகனை போல அப்படியே அவரு பாவத்தில் இருந்து அவர் மீட்டெடுக்கப்படுவார். இது யாருக்கு?
ஹஜ் செஞ்சு அவ்வளவு செலவு செஞ்சு போயிட்டு வர்றாரு, அல்லாஹால் ஒப்புக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆனால் போயிட்டு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகும் அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாகும். ஒவ்வொரு நாளையும் அவர் கடந்தாகும். அவருடைய சக்கராத் வரைக்கும், அவருடைய மவுத் வரைக்கும் அவர் போயாகணும். அந்த நேரத்தில் எவ்வளவு புறம் பேசுறோம், எவ்வளவு பொய் பேசுறோம், எவ்வளவு பேரை ஏமாத்துறோம், நம்மளை அறியாமல் பிறர் மனசை காயப்படுத்துறோம், நோயினைப்படுத்துறோம். இது அனைத்தும் நமக்கான விஷயம். அதை அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். மறுபடியும் அந்த கணக்கு என்பது முடியல, அவருக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜனாசா தொழுகை எடுத்துக்கோங்களேன். அல்லாஹ் நாடி ஒருவேளை இதே இடத்தில் மௌத்தா போனாலும் அந்த ஜனாசா தொழுகை எனக்காக அல்லாஹை மட்டும் நம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்துல ஜனாசா தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று தெரிந்த மக்கள் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் ஒருவர் ஜனாசா தொழுகை தொழணும்னு வைங்களேன், குறைஞ்சபட்சம் 8 to 9 நிமிஷம் ஆகும். எண்ணி கூட பார்க்கலாம். அதுவே தௌஹீத் அல்லாமல், நபி வழி அல்லாமல் இவ்வளவு காலமாக நீங்க சிந்தித்து பாருங்க. சின்ன வயசுல நிறைய ஜனாசா தொழுகை எல்லாம் நீங்க தொழுதிருப்பீங்க. அதிகபட்சமா எவ்வளவு நேரம் ஒரு ஜனாசா தொழுகை தொழுதிருப்பீங்கன்றது உங்களிடத்தில் நான் விட்டுறேன். 1 நிமிஷம் மேல போவாது. 1 நிமிஷம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அதுவும் அதாவது தொலை வைக்கக்கூடியவரும் வேறையாக இருப்பார். அதுவும் நபி வழி கிடையாது. தொழக்கூடிய உரிமை என்பது அந்த ரத்த பந்தத்திற்குத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற ரத்த பந்தம் தான் தொலை வைக்கணும். நான் இறந்துட்டேனா என்னுடைய மகனோ அத்தாவை தான் எனக்கு தொலை வைக்கணும். அந்த அளவுக்கு யாராவது இல்ல நெருங்கிய உறவு யாரா இருக்கிறாங்களோ அவங்க தொலை வைக்கணும். அவர்கள் தான் தொலை வைக்கும் பொழுது எவ்வளவு அழுது தனக்காக செய்த தியாகங்கள் நினைச்சு பார்த்து 3வது தக்பீர் சொல்ல முடியாமல் அழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார்கள். காதால் கேட்கலாம். இது அனைத்தும் ஜனாசாவுக்கான விஷயம். 1 நிமிஷத்துல ஓதி முடிச்சிருவாங்க. நபி வழி அல்லாத ஜனாசா தொழுகை அடிப்படையில எத்தனை பேர் தொழுகிறார்களோ அத்தனையும் நடக்கும். ஆனால் என்ன தெரியுமா இதுல அழகான விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காட்டி தராங்க. முதல் தக்பீருக்கு பின்னால் அல்ஹம்து சூரா, 2வது தக்பீருக்கு பின்னால் ஸலவாத், 3வது தக்பீருக்கு பின்னால் ஒரு அழகான துஆவை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபி வஃபு அன்ஹு வக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் என்று சொல்லி நீண்ட நெடிய துஆ. அந்த துஆவை ஓதி காட்டுறாங்க. அவு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அந்த ஜனாசாவா இருந்துடக்கூடாதான்னு ஏங்குறான். நான் பெறக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கார் பங்களாக்கெல்லாம் ஆசைப்படுறோம். அந்த சஹாபி எதுக்கு ஆசைப்பட்டாங்க? ஜனாசாவா நான் இருந்திருக்க கூடாதான்னு ஆசைப்பட்டார். ஒரு நல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கிறார். குளத்தூர்ல ஒரு ஏதோ புண்ணிய மண்மேடுல ஒரு 4 வீடு வாங்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பர்க்கத் செஞ்சிருக்கிறான். எல்லாம் எனக்கும் தாயா அல்லா நம்ம கேட்போம்ல. அப்படி அவர் அந்த சஹாபி என்ன கேட்கிறான், ஜனாசாவா இருக்க கூடாதான்னு கேட்கிறான். எப்பேற்பட்ட ஒரு துவா என்பதை நினைச்சு பாருங்க. இறைவா மன்னிப்பாயாக, இவருடைய தவறுகளை அழிப்பாயாக, இந்த வீட்டை விட சிறந்த வீடை தருவாயாக, இந்த மனைவியை விட சிறந்த மனைவியை, சிறந்த இந்த துணையை விட சிறந்த துணைவியை தருவாயாக, சொர்க்கத்தின் நுழைப்பாக என்று நீண்ட நெடிய துவா. நான் சுருக்கமா சொல்றேன். இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதி காட்டினார்களோ அப்படியே ஓதுவதற்கும் நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயம் எவ்வளவு அழகான வார்த்தை. அதன் பிறகு அல்லாஹ் மக்ஃபிர்லி ஹய்யினா வ மையத்தினா என்று ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு துவாவும் இருக்கிறது. கூட வந்தவர்களுக்கான அந்த துவாவுமாகவும் இருக்கிறது. இது அனைத்தையும் ஓதி முடிக்கணும்னா ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் சகோதரர்கள். எதுக்காக இதை இதோட சேர்க்கிறேன்னு சொல்லி கேட்டா, அல்லாஹ் நாடி எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மௌத் வரலாம். எனக்கு மௌத் வந்துருச்சு இல்லையா, என்னுடைய நெருங்கிய உறவினருக்கு ஒரு மௌத் வந்துருச்சு. நபி வழி அடிப்படையில ஜனாசா தொழுகை தொலை வைக்கணும்னு சொல்லி சொன்னா அதிகப்படியா இல்ல குறைந்தபட்சம் மன்னிக்கணும், குறைந்தபட்சம் 8 to 9 நிமிஷம். அந்த 8 to 9 நிமிஷம் தொழக்கூடிய தொழுகையை தொலை வைக்க நான் தயாரா இருக்கிறேனா? ஒருவேளை நான் மௌத்தா போயிட்டேன், என்னுடைய பிள்ளை இதற்கு தயாரா இருக்கிறானா? அந்த ஜனாசா தொழுகை எப்படி தொலை வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியுமா? எத்தனை சிந்த வயதா இருக்கட்டும், குரானை அதிகம் கற்றவர்கள் தான் தொலை வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எனக்கு யார் தொலை வைக்க தயாராக இருக்கிறார்? இருப்பதிலே மிகப்பெரிய ஒரு அருமை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா இவரை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு அருள்வளம் செய்ப்பாயாக, இவர்களுக்கு சுகமளிப்பாயாக என்று ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹ் நாடி தொழக்கூடிய மக்கள் இந்த துஆவை கேட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா மிக கருணையாளன். போடா பிச்சை போடுறேன், இந்தா மன்னிச்சிடுறேன், ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னா சொர்க்கம் கிடைக்குமே சகோதரர்களே. அந்த 8 to 9 நிமிஷம் தொழுகை தொழுது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில தொழணும். அவங்க பாட்டுல இஷ்டத்துக்கு தொழுதாங்கன்னா அல்லாஹ் தஆலா குப்பையில போடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில தொழுது அல்லாஹ் தஆலா நாடி அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்கு பிறகு நமக்கு கணக்கே கிடையாது. மௌத்தாதான் போயிட்டோமே, எனக்கு எல்லாமே இதுக்கு பிறகு விசாரணை மட்டும்தான். அல்லாஹ் தஆலாவை மட்டும் நம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றி யாரோ ஒருவர் இல்லை எனக்கு நெருங்கிய சொந்தம் என்னுடைய பிள்ளை எனக்காக தொழுது ஜனாசா தொழுது துஆ கேட்டு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சொர்க்கம் கிடைச்சிருமே. இதை விட பெரிய ஒரு கருணையான ஆஃபர் யாரால கொடுக்க முடியும்?
வாழ்நாள் முழுவதும் நமக்கு சோதனையை கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. எப்ப நீ திரும்பி வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அல்லாஹ் தஆலா கடைசியில இந்த ஒரு ஆஃபரையும் சேர்த்து தரான். இதற்கு கூட நாம் தயாராகவில்லை என்று சொன்னால், இதற்கு கூட நம்முடைய அடுத்த தலைமுறையினரை தயாராக்கவில்லை என்று சொன்னால், மார்க்க கல்வி எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம மௌத்தா ஜனாசாவா கிடக்கும் போது என் புள்ள டாக்டர், என் புள்ள வெளிநாட்டுல சம்பாதிக்கிறான், என் புள்ள இங்க இருக்கிறான் எந்த நினைப்பும் வராது. எனக்காக தொலை வைக்க தயாரா இருக்கிறானா என்ற கேள்விதான் நமக்கு வரும். கண்ணால பார்த்த ஒரு சம்பவம், பள்ளிவாசலுக்குள்ள அந்த அந்த வெளியில வைக்கக்கூடிய முற்றத்துல ஜனாசா வச்சு ஜனாசா தொழுகைக்காக ஏற்பாடு பண்ணப்படுது. ஒரு கதவுக்கு வெளியில நிற்கிற அவரிடத்துல போய் கேட்கிறோம், ஏங்க உள்ள ஜனாசா தொழுகை நடக்குதுங்க, உள்ள வந்து தொழுங்க அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட பேசுறோம். பேசும்போது அவர் சொல்றாரு, இல்லங்க எனக்கு தொலை தெரியாது, இது வரைக்கும் நான் பள்ளிவாசலுக்கே வந்தது கிடையாது. அப்படியா, சரிங்க, அப்ப ஏங்க வெயிட் பண்ணிட்டீங்க, உள்ள இருக்கிறது யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய அத்தா அப்படின்ற. என்ன மாதிரியான கை சேதம் என்பதை நினைச்சு பாருங்க. என்னுடைய பிள்ளை, என்னுடைய அத்தாவுக்காக நான் தொலை வைப்பதும், யாரோ ஒருவர் எனக்காக தொலை வைப்பதும் சரியா? அது ரெண்டுத்துக்கும் ஈடாகுமா? அழுது ரப்பே அத்தாவை மன்னிச்சிரு, நான் எனக்காக தூங்காம இருந்திருக்கிறாரு, அவமானப்பட்டிருக்கிறாரு, காசு வாங்கி கடன் வாங்கிட்டு திட்டு வாங்கி இருக்கிறாரு, அனைத்துமே ஓடுமே. அம்மாவா இருந்தா எவ்வளவு தூக்கத்தை தொலைச்சி எனக்காக இருந்திருக்காங்க என்று அனைத்துமே அழுது துவா கேட்பான. இதற்கு அடுத்த தலைமுறையை தயாராக்கி விட்டோமா? அல்லாஹ்தால அனைத்து வெற்றிகளும் இதுல தானே வச்சிருக்கிறான். இதுதாங்க மார்க்க கல்வியுடைய அற்புதம். நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ்தால இந்த கல்வியில வச்சிருக்கிறான். இன்னும் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1 2 கிடையாது, ஏகப்பட்ட படிப்பினைகளை இந்த மார்க்க கல்வியின் மூலம் நம்மால பெற முடியும் சகோதரர்களே. எத்துணை தற்கொலைகள் நடக்கிறது, எத்துணை பிரச்சனைகள் இந்த சமுதாயம் சந்திக்கிறது. சிந்தித்து பாருங்க. தற்கொலை நடக்கிற, வரதட்சணை திருமணம் என்ற பெயர்ல எல்லாம் நடக்குது. முதல்ல வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற விஷயமும் தெரியல, அதே போல தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம் என்ற விஷயமும் தெரியல. இந்த அடிப்படையில் தான் அடுத்த தலைமுறையினரை வார்த்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சமுதாயத்துல சகோதரர்களே. படிப்பு தேவை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலக கல்விக்காக ஓடுங்கள் எவ்வளவு தேவை, அதன் பின்னால் நாம் ஓடித்தான் ஆக வேண்டும். அதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், மார்க்க கல்வி இல்லாமலே பிள்ளை வளர்ந்துகிட்டு இருக்கிறான், எனக்குமே அதை பத்தி ஒண்ணுமே தெரியல என்ற ஒரு விஷயம் இருந்தது என்று சொன்னால் கை சேதப்பட்டு நிற்போம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய இடத்துல முதியோர் இல்லத்தில் நடந்த ஒரு சம்பவம் சகோதரர்களே, இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். முதியோர் இல்லத்துல ஒரு விஷயம் நடக்குது. திடீரென்று நம்முடைய பொறுப்பாளர், அந்த முதியோர் இல்லத்துக்கு பொறுப்பாளருக்கு ஒரு போன் வருது. போனை எடுக்கிறாங்க, பாய் சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சாதாரணமா சலாம் சொல்லிட்டு கேட்கிறான். என்ன சேர்த்துக்கிட்டீங்களா, நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டா, 3 நாள் முன்னாடி நான் விட்டுட்டு போனேன் ஒருத்தரை, அவரை நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படியாமா, எந்த தகவல் நமக்கு தெரியல, நான் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறேன், அந்த முதியோர்ல பொறுப்பாளருக்கு நான் போனை போட்டு நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் போன் பண்றாரு. போனை போட்டு அங்க கேட்டா 3 நாள் முன்னாடியா, அப்படி ஏதோ நமக்கு தகவல் தெரியலன்னு சொல்லி அவருக்கு அப்புறமேட்டு ஞாபகம் வருது, ஆமா ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தாரு, நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அவர் எந்த தகவலும் சொல்லல, மறுபடியும் கேட்கிறேன், நான் எந்த தகவலும் சொல்லல, கையில காசு இருக்கான்னு பார்த்தேன், காசும் பெரிய இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு 500 ரூபாய் கொடுத்து விட்டு அவர் ஊருக்கு போங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மத்திய அரசாங்க பிரச்சனைகள்ல எந்த ஒரு பரிந்துரை இல்லாமல், கிளை நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை இல்லாமல் திடீரென்று யாரையும் கூப்பிட்டு தங்க வைக்க முடியாது. பெரிய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 500 ரூபாய் காசு கொடுத்து அமுச்சு விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் தகவல் தெரிய வருது. மறுபடியும் போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சவங்களுக்கு போன் அடிக்கிறாங்க, என்னமா தகவல், யார் நீங்க, எதுக்காக விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க, 25 வருஷம் என் புருஷன் வெளிநாட்டுல தான் வாழ்ந்து காசு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு, அனுப்பிய காசு வச்சு ஒரு வீடை கட்டணும், அந்த வீட்டுல என்னுடைய பிள்ளை இருந்தான், என் பிள்ளைக்கு நிக்காவும் செஞ்சு வச்சோம், நிக்கா செஞ்சு வச்ச பிறகு என்னுடைய கணவன் ஊரில் இருந்து வந்த பிறகு உரிய மரியாதை கொடுக்காமல் அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டார், என்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறான், நானும் என் தங்கச்சியும் சேர்ந்துட்டு போய் சரி இந்த தௌஹீத் ஜமாத்துல ஏதோ முதியோர் இல்லம் இருக்கு நாங்க கேள்விப்பட்டோம், அங்க விட்டாலாவது அவர் மரியாதையோடு கண்ணியத்தோடு வாழ்வாருன்னு சொல்லி போய் விட்டுட்டோம், அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சார் என்று சொல்லி போய் விட்டுட்டு வந்துட்டோம், பாய் சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசி வரைக்கும் அவர் வீட்டுக்கே வரல. அவர் கடைசி வரைக்கும் அவர் சம்பாதித்த 25 ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்திருக்கிறாரு, எந்த தகவலும் தெரியல. இந்நாள் வரைக்கும் எந்த தகவலும் நமக்கும் வந்த பாடு கிடையாது. பிள்ளையை வளர்த்திருக்கிறாங்க, பிள்ளை வந்தா போதும், காசு இருந்தா போதும், அவனுக்கு உலக கல்வி கொடுத்தால் போதும் என்ற அடிப்படையில அல்லாஹ் தாய் தந்தையை பாதுகாப்பது எவ்வளவு தேவை என்பது கூட தெரியாமல் அடுத்த தலைமுறையினர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இதற்கான பாடம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், சாதாரணமாக கழிந்து போகக்கூடிய விஷயமே கிடையாது. இதுதான் அடிப்படை. இதை நீங்கள் கொடுங்கள், அனைத்தும் அல்லாஹ் நாடி நமக்கு வரும், அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்தால பூர்த்தி செய்வான். இந்த விஷயத்தை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்து பதவி பட்டம் அனைத்து இருந்தாலும் என்பதும் சரி, அல்லாஹ்தால சொல்லக்கூடிய நிம்மதி என்பது வீட்டில தான் இருக்குது.
மனைவி மக்களோடத்தான் இருக்கிறது. அல்லாஹ் அதை தான் சொல்கின்றான். நான் தத்மையினல் குலூப் இல்லா பிஸிக்ரில்லான்றான். அல்லாஹ்வின் நினைவால்தான் உள்ளங்கள் அமைதி வருன்றான். அதே போல தன்னுடைய துணைவியரில் இருந்து மன அமைதியை ஏற்படுத்தி உள்ளோம் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மன அமைதி என்பது வீட்டில் தான் வரும். எப்பொழுது கண்குளிர்ச்சியாக பிள்ளைகள் மாறுவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவதை, பிள்ளைகள் தொழுவதை பார்க்கும் பொழுது, என்னை அவன் ஃபஜருக்கு எழுப்பும் பொழுது எனக்கு அது சந்தோஷமாக மாறும். இந்த விஷயத்தை கைவிட்டு இது மட்டுமே அனைத்தும் என்று சொன்னால், அப்பாவை பார்க்க முடியாமல் வெளிநாட்டில் மாட்டிக்கொண்ட பிள்ளைகளும் ஏறாள். அவர் யாரையும் நம்ம குத்தம் சொல்லல, குத்தம் சொல்றது தகுதியும் நமக்கு கிடையாது. ஆனால் எது தேவை எது தேவையில்லை என்ற பிரியாரிட்டைஸ் பண்ற ஒரு விஷயம் தெரியாமல் போய்விட்டுச்சு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை இரண்டாவதாக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது கூட தெரியாமல் திக்குமுக்காடி போய் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தலைமுறையினர் இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் பெரிய அளவுல மார்க்க கல்வி கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எது நபி வழியோ அதுதானுங்க சரியான மார்க்க வழி, எது நபி வழியோ அதுதான் சரியான கல்வி. அது அல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக சேர்த்தோம் என்று சொன்னாலும் அதுவும் வழிகெடுக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுப்போம், குடும்பத்தினருக்கு கொடுப்போம், பெண்களுக்கு கொடுப்போம், அனைவருக்கும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். பொருளாதாரம் என்னென்னவெல்லாம் இந்த உலகத்துல எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா இதனூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். கூடவே இதை சார்ந்த பொறுப்பையும் கூடவே இதை சார்ந்த முயற்சியையும் நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்க கல்வி அதிகப்படியாக குடும்பத்தினருக்கு ஏவுவோம் என்று கூறியவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.